friends, welcome back to my channel True Survey. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் ரிக்வெஸ்ட் பண்ணிருந்த ஃபேக்டரிஸ் ஆக்ட் 1948 பத்தி தான் பார்க்க போறோம். நான் இது வந்து ரெண்டு பார்ட் இல்ல 3 பார்ட்ஸா வந்து பிரிச்சு போடலாம்னு வச்சிருக்கேன். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Section 1 talks about short title, commencement and applicability not only in Factories Act but in all acts வந்து section 1 பாத்தீங்கன்னா short title, commencement and applicability பத்தி தான் பேசும். ஸோ ஷார்ட் டைட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 கமென்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேம் இன்ட்டு ஃபோர்ஸ் ஆன் 1st of April 1949 சொல்கிறாங்க. பட் ஆக்டோட இயர் வந்து 1948. அப்ளிகபிள் ஆன அந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா 1st of April 1949. இட் எக்ஸ்டென்ஸ் டு த ஹோல் ஆஃப் இந்தியா, தட் இஸ் ஃப்ரம் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து அப்ளிகபிள் சொல்கிறாங்க. செக்ஷன் 2M ஃபேக்ட்ரி பற்றி டிஃபைன் பண்ணுது. வாங்க இப்போ அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே யாரெல்லாம் வருவாங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் எல்லாருக்குமே இந்த ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் வந்து அப்ளிகபிள். அவங்களோட மைண்டில் வச்சு தான் இந்த ஆக்டே வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Where 10 or more workers are working on the preceding 12 months and manufacturing activities is being carried on with aid of power. இப்போ ஒன்றுமே கிடையாது, ஒரு 10லேருந்து அதுக்கு மேலே ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. எப்போனா அந்த இப்போ ப்ரெசிடிங் இயர்னா என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ ஃபினான்ஷியல் இயர்னா என்னது 1st of Aprilலேருந்து நெக்ஸ்ட் இயரோட 31st March இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இயரில் ஏதாவது ஒரு இயர் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு மந்த் ஆகுது அந்த 10 or more ஒர்க்கர்ஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டாங்க. அதுவும் அந்த வித் எய்ட் ஆஃப் பவர்னா அந்த எலக்ட்ரிசிட்டியோட அந்த பவரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, லைக் எலக்ட்ரிசிட்டியோட ஒர்க் பண்ணுறாங்க. அண்ட் 10லேருந்து அதுக்கு மேற்பட்ட வேலையாள்கள் அங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஈவன் இஃப் தேர் ஒர்க்கிங் ஃபார் பெர் டே ஆர் பெர் மந்த் அவங்க வந்து ஒரு ஃபேக்ட்ரியாக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. அண்ட் where 20 or more workers are working on the preceding 12 months and manufacturing activities has been carried on without aid of power. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 20 or more workers ஒர்க் பண்ணுறாங்க. பட் என்ன ஒரு ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா வித்தவுட் எய்ட் ஆஃப் பவர், பவர் இல்லாமல் ஒர்க் பண்ணுவாங்க. இங்கே பவரோட ஒர்க் பண்ணால் 10லேருந்து அதுக்கு மேற்பட்டவங்க. பட் இங்கே பவர் இல்லாமல் எலக்ட்ரிசிட்டி இல்லாமல் அப்படி ஒர்க் பண்ணுறாங்கன்னா 20 or more workers அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு இப்போ இன்கேஸ் ஒரு ஃபேக்ட்ரியில் எலக்ட்ரானிக் டேட்டா ப்ராசஸிங் யூனிட் ஒரு கம்ப்யூட்டர் யூனிட் அது யூஸ் பண்ணியிருந்தால் மட்டுமே அது வந்து எலக்ட்ரிசிட்டி நீங்கள் இப்போ அது ஃபேக்ட்ரின்னு டிக்ளேர் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியாது. அதோட பேசிஸ் மட்டும் வச்சு we can't consider them as a factory. And then factory does not include mines, mobile units belonging to the armed forces of the union. armed forcesனா யாருமே கிடையாது, இந்த ஆர்மியில் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்கு அந்த மொபைல் யூனிட்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து ஃபேக்ட்ரியில் இன்க்ளூட் ஆகாது. ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் ஆர் ஈட்டிங் பிளேஸ் இது எல்லாமே வந்து ஃபேக்ட்ரியில் இன்க்ளூட் ஆகாது. ஸோ செக்ஷன் 2M பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரி பற்றி டிஃபைன் பண்ணுது. அதில் யாரெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு யார் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே, இப்போ ஃபேக்ட்ரி எப்படி ரன் ஆகும்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறதுக்கு நம்ம அப்ரூவல், லைசன்ஸ், ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணணும் பார்த்தீங்களா அது யார்கிட்ட பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட தான் பண்ணணும். அவங்க ஓகே சொன்னால் மட்டும்தான் ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியுமே தவிர வித்தவுட் லைசன்ஸோ அப்ரூவலோ ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லாமல் என்னால் ஒரு ஃபேக்ட்ரி ரன் பண்ண முடியாது. அண்ட் இன்னொன்று என்னென்னா இப்போ ஒருத்தரால் நமக்கு பவர் லைசன்ஸ்லாம் கொடுக்க முடியுது அப்படின்னா அப்போ அதே டைம் அவங்களால எடுக்கவும் முடியும். ஸோ பவர் டு லைசன்சிங் அண்ட் ரெஜிஸ்டர் கொடுக்கவும் முடியுது. டீனா அது பின்னாடி எடுத்துக்கிறாங்க, அந்த அப்ரூவல் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ரெஜிஸ்ட்ரேஷனும் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுவும் பண்ணுறதுக்கு யார் வந்து அத்தாரிட்டிஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் தான். அண்ட் செக்ஷன் 2CA யாரை பற்றி பேசுதுன்னா கம்பீட்டன்ட் பர்சன் means a person or institution recognized as a chief inspector. ஓகே, இவங்க கம்பீட்டன்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஸ்பெக்டர். அவர் எதுக்காக ஒரு அப்பாயிண்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு டெஸ்ட்டோ ஒரு இன்ஸ்பெக்ஷனு எக்ஸாமினேஷன் பண்ணுறதுக்காக ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஆள் தேவை பார்த்தீங்கன்னா அதுக்கு சீஃப் இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆள் அப்பாயிண்ட் பண்ணுவார். அந்த ஆள் எப்படி இருப்பார்னா வித் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். அந்த சீஃப் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்காக லைக் கேரிங் டெஸ்ட் இன்ஸ்பெக்ஷன்ஸ்க்காக ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணுவார். எந்த பேசிஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ். இப்போ இது எந்த செக்ஷனில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 2 சப்கிளாஸ் 2CA கம்பீட்டன்ட் பர்சன். ஓகே வாங்க. செக்ஷன் 2CB ஹசார்டஸ் ப்ராசஸ். ஹசார்டஸ்னால என்னன்னு தெரியும், ஒரு ஆபத்தான விஷயம். இப்போது இந்த செக்ஷன் என்னெல்லாம் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷெட்யூலில் லிஸ்ட் பண்ணப்பட்ட ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ், இன்டர்மீடியட், ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸ், பை ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஷெடியூல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ்னு லிஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். கோல் இண்டஸ்ட்ரீஸ், ஃபர்டிலைசர் இண்டஸ்ட்ரீஸ், சிமெண்ட்டு, பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி, இதில் வர அந்த ப்ராசஸில் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் கேர் ஃப்ரம் த ரா மெட்டீரியல்ஸ்லேருந்து கடைசி அந்த வேஸ்டேஜ் வரைக்குமே ஒரு ஸ்பெஷல் கேர் எடுக்கணும். இல்லாவிட்டால் ஆபத்தான விஷயம் எதாவது நடக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காஸ் மெட்டீரியல் இம்பேர்மெண்ட் டு த ஹெல்த் ஆஃப் த பர்சன் ஆர் கனெக்டட் தேர். இப்போது மெட்டீரியல் இம்பேர்மெண்ட்னா ஏதாவது உடல் உபாதைகள் நாங்கள் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு இந்த சர்டன் லிஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன்ல. ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் லிஸ்ட் பண்ணியிருக்க ஃபேக்ட்ரிஸ்க்கு அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு ஏதாவது ஒரு உடல் உபாதைகளோ இல்லை அந்த ஃபேக்ட்ரிஸால் ஏதாவது ஒரு என்விரான்மெண்டல் பொல்யூஷன் நடந்தாலோ வி மஸ்ட் நோட்டிஃபை சென்ட்ரல் கவர்மெண்ட். இப்போ இதுதான் வந்து செக்ஷன் 2CBயில் பேசுகிறாங்க ஹசார்டஸ் ப்ராசஸ் பற்றி. ஹோப் இட்ஸ் கிளியர் நவ். செக்ஷன் 2K மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். இது ரொம்ப சிம்பிள் தான். ஒரு பொருளை ஃபுல்லாக மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு அது 1 by 1 கோ த்ரூ பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. மேக்கிங், ஆல்ட்ரிங், ரிப்பேரிங், ஆர்னமெண்டிங், பேக்கிங், வாஷிங், டெலிவரி, டிஸ்போசல், இது எல்லாமே மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு லுக் மட்டும் வச்சுக்கோங்க. மேபி தே கேன் ஆஸ்க் இன் 1 marks ஆர் ஏதாவது ஃபில்லப்ஸ் மாதிரி கேட்க சான்சஸ் இருக்குது. செக்ஷன் 2L ஒர்க்கர் means a person employed directly or through an agency with or without the knowledge of the principal agent for remuneration or without in any manufacturing process, cleaning in any part of the machinery or connected with the manufacturing process. இப்போ இதில் இன்னும் சிம்பிளாக பிரேக் த்ரூ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒர்க்கர் வந்து இதை டேரெக்டாவோ இல்லை ஏதாவது ஒரு ஏஜென்சி மூலியமாவோ அவர் வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணியிருந்தாலும் ஈவன் வித்தவுட் அவங்களோட ஒரிஜினல் நாலேஜ் இல்லாமல் வித்தவுட் த பிரின்சிபல் நாலேஜ் ஆஃப் த பிரின்சிபல் ஏஜென்ட்டோ இதர் ஃபார் ரெமுனரேஷன் ஆர் வித்தவுட் ரெமுனரேஷன்னா அது சேலரி வேஜஸ் தான் ரெமுனரேஷன். சேலரி கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி இன் எனி பார்ட் ஆஃப் த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ஒரு குட்டியாக ஒரு க்ளீனிங் ப்ராசஸ் பண்ணால் கூட அவங்க அது வந்து மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக என்ன ஒரு வேலை பண்ணாலுமே அவர் ஒர்க்கராக தான் கன்சிடர் பண்ணுவாங்க. But does not include any member of the armed forces of the union. And section 2N occupier who has ultimate control over the affairs. இந்த ஆக்குபையருக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரியோட அல்டிமேட் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா ஆக்குபையர்கிட்ட இருக்கும். firm or association எனி இண்டிவிஜுவல் பார்ட்னர்ஸ் ஆர் மெம்பர்ஸ் கிட்ட இருக்கும். கம்பெனினா டைரக்டர்ஸ் தான் ஆக்குபையராக செயல்படுவாங்க. இன் கேஸ் ஆஃப் ஃபேக்ட்ரி கண்ட்ரோல்ட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் எனி லோக்கல் அத்தாரிட்டி, பர்சன் ஆர் பர்சன்ஸ் அப்பாயிண்டட் பை தெம். இவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஸ்டேட் கவர்மெண்ட்டோ லோக்கல் அத்தாரிட்டி இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பர்சனை முடிவு பண்ணுவாங்க. அவர் தான் வந்து ஆக்குபையராக செயல்படுவார். இன் கேஸ் ஆஃப் ஷிப்புனா ஓனர் ஆர் மாஸ்டர் ஆஃப் த ஷிப்பு. இப்போ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியே ஒரு ஃபேக்ட்ரியை ஓன் பண்ணி நடத்துது. அப்போது அந்த ஆக்குபையராக யார் செயல்படணும் அப்படின்னு ஒரு டவுட் அரைஸ் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பெனி ஒரு ஆக்குபையர் யார் செயல்படுவாங்க, டைரக்டர்ஸ் தானே. பட் அவங்க ஃபேக்ட்ரி ஓன் பண்ணுறப்போ அப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர்ஸ் தான் ஆக்குபையராக செயல்படுவாங்க. ஈவன் தோ தேர் ஓனிங் எனி ஃபேக்ட்ரிஸ் ஆர் எனி அதர் திங், டைரக்டர்ஸ் மட்டும்தான் வந்து ஆக்குபையராக செயல்பட முடியும். அண்ட் த கம்பெனி கேனாட் நாமினேட் எனி அதர் பீப்புள். அந்த டைரக்டர்ஸ் தவிர வேறு யாரையும் நாமினேட் பண்ணி ஆக்குபையராக செயல்பட வைக்க முடியாது. செக்ஷன் 7 நோட்டீஸ் பை ஆக்குபையர். நோட்டீஸ் பை ஆக்குபையர்னா ஒன்றுமே கிடையாது. இப்போ நான் ஒரு ஃபேக்ட்ரியில் போய் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரையர் நோட்டீஸை நான் சென்ட் பண்ணணும். யாருக்குன்னா சீஃப் இன்ஸ்பெக்டர். நம்ம செக்ஷன் 2CAல படித்தோம் பார்த்தீங்கன்னா சீஃப் இன்ஸ்பெக்டர். அது அவங்களுக்கு வந்து நம்ம ஆக்குபையர் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புவார். சார் நான் இந்த மாதிரி 15 daysல வந்து இந்த ஃபேக்ட்ரியில் போய் ஜாயின் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் ஒரு நார்மல் ரன்னிங் டெய்லி ஒரு இயர்லி பேசிஸில் ரன் பண்ணுறாங்க ஒரு ஃபேக்ட்ரினா 15 days ப்ரையராகவே அவங்க வந்து சீஃப் இன்ஸ்பெக்டருக்கு ரிட்டன் நோட்டீஸ் கொடுத்துடணும். பட் இன்கேஸ் அவங்க வந்து சீசனல் ஃபேக்ட்ரி ரன் பண்ணுறாங்க. சீசனல் ஃபேக்ட்ரினானது தீபாவளி டைமில் மட்டும்தான் வந்து இந்த பட்டாசு கடையெல்லாம் ரன் ஆகும் கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து சீசனல் ஃபேக்ட்ரிஸ். அவங்க எல்லாமே அட்லீஸ்ட் 30 days பிஃபோர், அதாவது 30 days பிஃபோராகவே சீஃப் இன்ஸ்பெக்டருக்கு அந்த ஆக்குபையர் வந்து ரிட்டன் நோட்டீஸ் கொடுத்துடணும். சீசனல் ஃபேக்ட்ரிஸ்னால் ஒன்றுமே கிடையாது. ஃபேக்ட்ரிஸ் ஒர்க்கிங் ஃபார் less than 180 days. இது நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபியூச்சர் கேசஸில் உங்களுக்கு இது ஒரு ஐடியா கொடுக்கும். த ரிட்டர்ன் நோட்டீஸ் கிளைம்ஸ் அதில் என்னெல்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ஆக்குபையர், த நேம் அண்ட் சிச்சுவேஷன் ஆஃப் த ஃபேக்ட்ரி, த நேச்சர் ஆஃப் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்,
the deals of the workers etc. இதெல்லாமே அந்த நோட்டீஸ்ல இருக்கும். அந்த நோட்டீஸ்ல இதெல்லாம் ஃபில் பண்ணி வந்து ஆக்குபையர் சீஃப் இன்ஸ்பெக்டர் கிட்ட சப்மிட் பண்ணிடுவாரு. Whenever a new manager is appointed, a written notice must be sent to the chief inspector. In case ஒரு நியூ மேனேஜர் அப்பாயிண்ட் ஆனாலும் சீஃப் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு ரிட்டன் நோட்டீஸ் கொடுக்கணும். அது வந்து எப்படின்னா வித்தின் 7 days. இந்த டேஸில் வந்து ட்விஸ்ட் பண்ணி கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் கிளியராகவே பார்த்துக்கோங்க. செக்ஷன் 7A ஜென்ரல் டியூட்டிஸ் ஆஃப் த ஆக்குபையர். ஒரு ஆக்குபையரோட பேசிக் டியூட்டிஸ் என்ன, ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்க எது கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்கரோட ஹெல்த்து சேஃப்டி வெல்ஃபேர் தான் அவங்களோட மெயின் ப்ரிஃபரன்ஸாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 8 இன்ஸ்பெக்டர் பற்றி பேசுது. இன்ஸ்பெக்டர் யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க டு பி இன்ஸ்பெக்டர் பேஸ்ட் ஆன் ப்ரிஸ்கிரைப்டு குவாலிஃபிகேஷன்ஸ். அவங்க வந்து ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்பெக்டரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. செக்ஷன் 9 பவர்ஸ் ஆஃப் அன் இன்ஸ்பெக்டர். ஆல்ரெடி செக்ஷன் 8லேயே நம்ம பார்த்துட்டோம். இன்ஸ்பெக்டர் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவா, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லிட்டேன். அண்ட் வித்தின் சர்டன் லிமிட்னு சொல்லியிருந்தேன்னா அப்போ அந்த சர்டன் லிமிட்குள்ளே எதெல்லாம் வந்து இன்ஸ்பெக்டர் இது ஒரு ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணுறாரோ அந்த ஃபேக்ட்ரிக்கெலாம் ஜஸ்ட் லைக் தட் அவர் என்டர் ஆகலாம். யாரோட பெர்மிஷனும் அவருக்கு தேவை கிடையாது. செகண்ட் பாயிண்ட், மேக் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃப் ப்ரிமைசஸ் பிளான்ட் மிஷினரி ஆர் சப்ஸ்டன்சஸ். எக்ஸாமினேஷன்ஸ் வந்து அவங்க சொல்லிட்டாங்க லைக் மிஷினரி பிளான்ட்லாம் ஜஸ்ட் லைக் தட் போய் இன்ஸ்பெக்ஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. தேர்ட் பாயிண்ட், என்கொயர் அபவுட் எனி ஆக்சிடென்ட்ஸ் ஆர் டேஞ்சர்ஸ் அக்கரன்ஸ் டு எனி பர்சன். அங்கே ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் கிட்ட ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து இன்ஸ்பெக்டர் போயிட்டு இங்கே ஏதாவது ஆக்சிடென்ட் நடந்துச்சா அது மாதிரி டேரெக்டாகவே போய் என்கொயர் பண்ணிக்க முடியும். ஃபோர்த் ஒன், ரிக்வயர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி டாக்குமெண்ட் ரிலேட்டிங் டு ஃபேக்ட்ரி. Seize or take copies of any registers to take possession on any article or substance. Other powers as may be prescribed. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து மஸ்ட்டாக வந்து இன்ஸ்பெக்டருக்கு இருக்கிறது. இது இல்லாமல் மற்ற பவர்ஸ்லாம் கூட அந்த ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வந்து அவங்க கிரியேட் பண்ணிப்பாங்க. அதான் அதர் பவர்ஸ் as may be prescribed அப்படின்றாங்க. செக்ஷன் 10 சர்டிஃபைடு சர்ஜன்ஸ். இவங்களை யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். அதுவும் யாருன்னா டு பி சர்டிஃபைடு மெடிக்கல் ப்ராக்டிஷனர்ஸ். அவங்கள மட்டும்தான் சர்டிஃபைடு சர்ஜன்ஸாக அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. த எக்ஸாமினேஷன் அண்ட் சர்டிஃபிகேஷன் ஆஃப் யங் பர்சன்ஸ். யங் பர்சன்ஸ் வந்து ஃபேக்ட்ரிஸ் ஆக்டில் யாரை குறிப்பிடுது பார்த்தீங்கன்னா எய்தர் அ சைல்டு ஆர் அன் அடலசன்ட். இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கவங்க தான் யங் பர்சனை டிஃபைன் பண்ணுது ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட். பர்சன்ஸ் என்கேஜ்டு. இப்போது அந்த மாதிரி ஹசார்டஸான ஒரு ஜாபில் இருக்கவங்க அந்த ஒர்க்கரை வந்து ரெகுலராகவே அந்த செக்அப் பண்ணணும். அவங்களுக்கு வந்து ஹெல்த் செக்அப் வந்து ரெகுலராக அந்த சர்டிஃபைட் சர்ஜன்ஸ் வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மெடிக்கல் சூப்பர்விஷன்ஸ் இன் கேசஸ் ஆஃப் இல்னஸ் அக்கர்ட் டியூ டு மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஆர் சேஞ்சஸ். இந்த ஒர்க் பண்ணுறப்போ அந்த ஒர்க்கருக்கு எந்த ஒரு சாதாரண ஒரு ஜுரத்துலேருந்து பெரிய ஆக்சிடென்ட்ஸ் வரைக்கும் நடந்தாலோ அதுக்கு ஃபஸ்ட்டு பொறுப்பேற்கிறது வந்து அதுக்கு யார் வந்து டேக் கேர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் சர்ஜன்ஸ் தான் வந்து பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வெல்ஃபேர் மெஷர்ஸ், ஹெல்த் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இன் த ஒர்க்கிங் என்விரான்மெண்ட், சேஃப்டி ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இன் த ஹசார்டியஸ் ப்ராசஸ், வெல்ஃபேர் ஆஃப் த ஒர்க்கர்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் யங் பர்சன்ஸ், ஆனுவல் லீவ் வித் வேஜஸ், ஒர்க்கிங் ஹார்ஸ் ஆஃப் அடல்ட்ஸ். இது எல்லாமே வந்து சிம்பிளர் வேர்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு அப்படியே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இன்னைக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் 1948 பார்ட் 1 வீடியோ சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோலேயே உங்களுக்கு வந்து ஒரு ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்னா என்ன உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கண்டிப்பாக கிடச்சிருக்கும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து எங்கிட்ட ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட் தான் வீடியோ கொடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க. வீடியோ ஏன் டிலே ஆகுதுன்னு கேட்குறீங்க. நான் வந்து ஜஸ்ட் லைக் தட்டாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு போடக்கூடாதுன்னா ஒரு வீடியோக்கும் ஐ எம் ஒர்க்கிங் ஆன் இட் தரோலி. ஈச் அண்ட் எவ்ரி லைன் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கிளியர் கட்டாக போய் ரீச் அவுட் ஆகணும். அதுதான் என்னோட மெயின் எய்மே. ஸோ வீடியோ எடிட் பண்ணுறதுலேருந்து வாய்ஸ் ஓவர் அதுக்கு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுலேருந்து நானே தான் பண்ணுறதுனால ஸோ கொஞ்சம் லேக் ஆகுது. டைம் வந்து டக்குன்னு என்னால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ ஐ எம் ரியலி சாரி ஃபார் தட் இன்கன்வீனியன்ஸ். நான் இதுக்கப்புறமா மேக்ஸிமம் சீக்கிரமாகவே வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ். டாடா பாய்.